எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிந்த விவகாரம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். சென்னை எண்ணூர் பகுதியில வெள்ள நீர்ல கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பா தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து அந்த விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வுல இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி எண்ணெய் கசிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டது. சுமார் 1937 ஊழியர்கள், அதிநவீன இயந்திரங்கள் உடன் அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த எண்ணெய் கசிவுகள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கசிவுக்கு முன் இருந்த நிலைக்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து தான் எண்ணெய் கசிவு வெளியேறியதில் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீர் மற்றும் கடல் நீரில் எண்ணெய் பாதிப்புகள் குறித்து ஆய்வுகள் முடிந்துள்ளதாகவும் அதிகமான கழிவுகள் பசுங்கம் கால்வாயிலிருந்து அகற்றப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது நீர்நிலைகளில் எந்த எண்ணெய் கலப்பும் ஏற்படவில்லை என்றும் எண்ணெய் கசிவால பாதிக்கப்பட்ட 40 பறவைகள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு வழங்கப்பட்டுள்ளது எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் ஐஐடியினுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எண்ணெய் அகற்றப்பட்டாலும் அடுத்த 3 மாதத்துக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சிபிசிஎல் நிறுவனம் தரப்புல சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து கசிவு ஏற்படவில்லை என்றும் கசிவுக்கு காரணம் எந்த நிறுவனம் என தெரியாமல் சிபிசிஎல் மீது குற்றம் சாட்டுவது விசாரணை இல்லாமல் தண்டனை வழங்குவதை போல உள்ளது என அவர்கள் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. எண்ணூர் பகுதியில கிட்டத்தட்ட 200 நிறுவனங்கள் செயல்படுவதாகவும் அதுல எத்தனை அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள் செயல்படுகிறது என ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அரசினுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அந்த சிபிசிஎல் நிறுவனம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மற்ற நிறுவனங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதன் விவரங்கள் என்ன என தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய தீர்ப்பாயம் அடுத்த விசாரணையின் போது மற்ற நிறுவனங்கள் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.